பொட்டப்புள்ளலாம் சைக்கிள் ஓட்டுது, இன்னைக்கு பொட்டப்புள்ள விமானம் ஓட்டிட்டு இருக்கு. பத்திரமா இறங்குமா பத்திரமா இறங்குமான்னு கெஞ்சுறான். இப்போ இந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி வந்தது? வந்திருக்கும் கட்டாயம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த சேஞ்சஸை முடிக்கும் அக்சலரேட்டட் வேகப்படுத்தி பெண்களுக்கு சொத்துல சமூகம் 89 கொண்டு வந்துட்டோம். 2004 தானே கொண்டு வராங்க டெல்லியில். இதை பார்த்துட்டு அப்போ 30 ஆண்டு காலம் பின்னால் இருக்கு. நான் தான் சொல்லுவேன், 30 ஆண்டு காலம் தமிழகம் முன்னேறி இருப்பதற்கு காரணம், மொழியை காப்பாற்றியதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிட தத்துவம். இந்த தத்துவத்தில் ஊழலே இல்லையா? அரவிந்த் சொன்ன நம்பர் அழுக்கு இல்லாமல் இருக்காது, சோப் போட்டுக்கணும் காலையில், எல்லாம் ஃபுல் ப்ரூஃபாக இருக்காது. ஒரு அரசியல் கட்சியில் பொய் சொன்னோன்னே இருக்க மாட்டானா? இருப்பான். ஆனால் அதற்காக அந்த தத்துவம் வேண்டாம் என்று நிராகரிக்க முடியாது. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட சிறந்த தத்துவம், சிறந்த ஆளுமை, சிறந்த நிர்வாகம் ஒருவரால் கொடுக்க முடியும் என்பதை காட்டிவிட்டால், எம்ஜிஆர் ட்ரை பண்ணார், முடியலையே. யாருக்காச்சும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு அரசியல் சட்டத்தில் இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் எத்தனை பேருக்கு தைரியம் வரும்? ஆமாயா நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டு டெல்லி பண்ணிக்க சொல்கிறோம்ல. விமர்சனங்கள் வரலாம், ஸ்டாலின் இன்னும் இப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம்னு, அது வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த சமூகம் வாக்களிக்க வேண்டும், நீங்கள் வாக்களிக்க வேண்டும் சொல்லுவதற்கு காரணம் அரசியலில் குறை நிறைகள், நெளிவு சுழிவுகள் இருக்கத்தான் செய்யவில்லை என்று சொல்லவில்லை. கலைஞர்